குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரः குரு சாட்சாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குருவே நமः. வணக்கம். இன்று சனிக்கிழமை இரவு 7:15 ஆரம்பமாகும் டிஎன்பிஎல் போட்டிக்கான ஜோதிட ஆய்வுகள் என்ன கூறுகிறது என்பதை ஆராய்வோம். அதாவது இன்று 3வது ஆட்டமாக என்ஆர்ஆர் டிஜிசி அணிகள் பல பரீட்சை நடத்துகின்றன அப்படின்னு சொல்லலாம். அப்போது முற்றிலும் இது ஜோதிட ஆய்வுகளே. கிரக நிலைகளை ஆராயும் போது சந்திரன் சுவாதி நட்சத்திரத்திலும், செவ்வாய் மகம் நட்சத்திரத்திலும், புதன் பகவான் மிருகசீரிட நட்சத்திரத்திலும் பயணித்து கொண்டிருக்கிறது அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இந்த 3 கிரகங்களும் கிரிக்கெட் மேட்சிற்கு ரொம்ப முக்கியம். அவ்வளவு சூட்சமமாக கணிப்புகள் ஆராய்ச்சிகள் செய்தாலும் சில நேரங்களில் குளறுபடிகள் ஏற்பட்டு விடுகிறது. எதிர்மறையான ஆட்டம் எதிர்மறையாக பதில் கொடுத்துரும், அது ஒன்றும் பண்ண முடியாது. அந்த மாதிரி சூழ்நிலைகள் கூட இந்த கிரிக்கெட் மேட்ச் பொறுத்த வரைக்கும் இருக்கும். இப்போ என்ன இந்த டிஎன்பிஎல் மேட்ச் என்ன ஒரு விஷயம்னா, ஒரு ஆட்டம் முடிகிற வரைக்கும் ஒரு ஆட்டம் முடிஞ்சிடணும். அதுக்கப்புறம் தான் எந்த வீரர் எந்த நேரத்தில் இறங்குவார், யாரெல்லாம் ஆடுவாங்க சிறப்பாக அப்படி என்பதை புள்ளி விவரமாக நாம் கணிக்க முடியும். இப்போ பொதுவாக 20 பேர் கொடுத்துட்ருப்பாங்க. களத்தில் யார் இறங்குவார்னு யாருக்குமே தெரியாது. லைனாக விட்டு பின்னாடி தான் தெரியும். லைனாக விட்டு பின்னாடி கணிக்க இயலாது அப்படின்னு சொல்லலாம். இப்போது தோராயமாக இதுவரைக்கும் ஆடிய ஆட்டங்களில் யாரெல்லாம் விளையாடுவாங்க அப்படின்ட்டு ஒரு தோராயமாக தான் நாம் இந்த ஒரு ஆட்டம் முடியும் வரைக்கும் உத்தேசமான தோராயமாக தான் பதில் சொல்ல முடியும். ஏன்னா நாங்கள் சொல்கிறவங்க வராமலையும் போகலாம், புதுசாக கூட களத்தில் இறக்கிடலாம். இவர் நல்லா ஆடுவார் அப்படின்னு நம்ம சொல்லியிருப்போம், ஆனால் அவர் வரமாட்டார். அந்த மாதிரி ஒரு சூழ்நிலைகள் கூட ஏற்பட வாய்ப்புகள் அதிகம் உண்டு அப்படின்னு சொல்லலாம். இருக்கட்டும். அப்போது என்ஆர்ஆர் அணி பொறுத்தவரையில் அருண் கார்த்திக், நிர்மல் குமார், என்எஸ் ஹரிஸ், அருண் யோகி, யுதீஸ்வரன் ஆகியோர் மிக சிறப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்துபவராக இருக்க அதிக வாய்ப்புகள் உண்டு அப்படின்னு சொல்லலாம். இவர் யார் வெளியே அனுப்புகிறாங்க, யார் உள்ளே வருவாங்க அப்படின்னு சொல்லி நாம் கணிக்க முடியாது, தெரியாது. லைனப் விட்டு பின்னாடி தான் தெரியும். அதே போல் டிஜிசி அணி பொறுத்தவரையில் அசிம் அமீர், ஜாபர் ஜமால், சுஜய், எஸ் யாதவ், ஜெகதீசன் கௌசிக், அதிசயராஜ் டேவிட்சன், செல்வகுமரன் ஆகியோர் மிக சிறப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்துபவராக இருக்க அதிக வாய்ப்புகள் உண்டு அப்படின்னு சொல்லலாம். இதில் அவ்வளோதான். டிஜிஎஸ்லேயும் அதாவது டிஜிசி அணியில் கூட மேற்கூறிய வீரர்கள் இருப்பாங்களா, அல்லது வெளியேற்றப்படுவார்களா, அல்லது புதிய வீரர்களை உள்ளே புகுத்துவாங்களா அப்படின்னு சொல்லி லைனப் விட்டு பின்னாடி தான் நமக்கு தெரியும். அப்போது இந்த அணிகளிலே யார் டாஸ் வின் பண்ணுவா, எந்த அணி வெற்றி பெறும் என்பதை ஆராயும் போது முதலில் ஃபீல்டிங்கை செய்யக்கூடிய அணி எதுவோ அந்த அணி வெற்றி பெறுவதற்கான சாத்தியக்கூறுகள் எவ்வளோ, 50% உண்டு அப்படின்னு சொல்லலாம். எந்த அணி ஃபீல்டிங் செய்கிறதோ அந்த அணி வெற்றி பெறும் அப்படின்னு சொல்லலாம்.